கார்த்திகை தீபம் சீரியல்ல என்ன நடக்க போகுதுன்னு ஒரு குட்டி பிரமாவை பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கும்பாபிஷேகத்துக்கு மைதிலியும் வந்திருக்காங்க. ரேவதி பார்த்ததும் ஆல்ரெடியே வாங்க வாங்க அம்மா வரலையான்னு கேட்குறாங்க. அம்மா கோயிலுக்கு போயிட்டு வந்ததுனால கொஞ்சம் டயர்டாக இருக்குன்னு சொன்னாங்க, அதனால நான் மட்டும்தான் வந்தேங்கிறாங்க. ஓ அப்படியா, சரி வாங்க என் குடும்பத்தார் எல்லார்ட்டையும் அறிமுகப்படுத்துறேன்னு சொல்லிட்டு ரேவதி அவங்க அப்பா தங்கச்சி பாட்டி இவங்க எல்லார்ட்டையும் அறிமுகப்படுத்துகிறாங்க. ரேவதி குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேர்த்தையும் அறிமுகப்படுத்தி வச்சிங்க, முக்கியமானவரை நீங்கள் இன்னும் அறிமுகப்படுத்தவே இல்லையேங்கிறாங்க மைட்டிலி. முக்கியமானவரா அப்படின்னு ரேவதி கேட்கவும், அட ஆமாங்க, அதான் உங்கள் வீட்டுக்காரரு, அவரும் இங்கே தான் இருந்தார், முக்கியமான வேலைகளை அவர் தான் முக்கியமாக பார்த்துக்குவார், இங்கே தான் இங்கேயும் இருந்தார், சரி வாங்க காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கங்கே தேடிக்கிட்டு போகிறாங்க ரேவதி. அங்கே ஒரு கடையில் இன்னொருத்தர்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க கார்த்தி. மைதிலி ரேவதி ரெண்டு பேரும் கார்த்தியை தேடிக்கிட்டு போகிறாங்க. அங்கே போய் பார்த்தா அங்கே ஒரு பக்கம் பேசிகிட்டு இருக்கிறத பார்த்துட்டு, அதோ அங்கே நிற்கிறார் பாருங்க அவர் தாங்கிறாங்க. மைதிலி கார்த்தியை பின்னாடி பார்த்ததும், இது என்னது கார்த்தி தம்பி மாதிரி இருக்கு, ஒருவேளை அவரே தானா அப்படின்னு சொல்லிட்டு மைதிலி மறுபடியும் ஒத்து பார்க்குறாங்க. ஆமாம் உங்கள் வீட்டுக்காரரோட பேர் என்ன சொன்னீங்கன்னு கேட்குறாங்க மைதிலி. அவர் பேர் ராஜாங்கிறாங்க ரேவதி. ஆனால் பார்த்தா கார்த்தி தம்பி மாதிரியே இருக்குன்னு நினச்சிட்டு போகிறாங்க மைதிலி. இருங்க நானே அவரை கூப்பிட்றேன்னு சொல்லிட்டு ராஜா அப்படின்னு கூப்பிடுறாங்க ரேவதி. அந்த பக்கமாக எங்கேயோ திரும்பிட்டு இருக்கிறாங்க. இதை பார்த்ததும் மைதிலிக்கு தூக்கி வாரி போடுது. இது என்னது கார்த்திகை தான், ஆனால் ராஜான்னு கூப்பிடுறாங்க. இவர் யாரோ எவரோ அடையாளம் தெரியாத போகிறதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. கண்டிப்பாக இது கார்த்தியா தான். என்ன தீபா இறந்து போகும்போது கூட இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கோங்கன்னு சொன்னாங்க, ஆனால் அவர் பண்ணிக்க மாட்டேன்னு சொன்னார். இவ்வளவு நாளாக இவரை பற்றி நம்ம தெரிஞ்சுக்காமையே இருந்துட்டோம். இவங்க என்னடானா இவர் தான் என் வீட்டுக்காரருன்னு அறிமுகப்படுத்துகிறாங்க. அப்போ கார்த்திக்கு இன்னொரு கல்யாணம் ஆயிடுச்சா அப்படின்னு அப்படியே அதிர்ச்சியிலையும் ஷாக்லேயும் நிற்கிறாங்க. திருப்பி கேட்க முடியாமல் தவிக்கிறாங்க மைதிலி. வாங்க மைதிலி, தூரத்துலேயே நின்று பார்த்தா எப்படி, என் வீட்டுக்காரர்கிட்ட பேசி பாருங்கன்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க ரேவதி. இவங்க கிட்ட போய் பேசலான்ட்டு போகும்போது கார்த்தி அப்போ அவங்களுக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தர் வரும்போது அங்கேருந்து மறுபடியும் போகிறாங்க. அதை பார்த்த மைதிலி சொல்கிறாங்க, இல்லைங்க பரவாயில்ல விடுங்க, நமக்கு நேரம் கிடைக்கும் போது மறுபடியும் பார்த்து பேசிக்கலாங்கிறாங்க. அச்சோ என்னங்க இது, உங்ககிட்ட அறிமுகப்படுத்தி வைக்கலான்னு பார்த்தா அவர் பாருங்களேன் ரொம்ப பிஸியாகவே இருக்காரு. என்ன செய்யறது, பாட்டிக்கு சப்போர்ட்டாக இவர் தான் எல்லா வேலையும் இழுத்து போட்டு பார்த்துட்டு இருக்காரு, அதனால அவருக்கு நிற்க நேரம் இல்லைங்கிறாங்க ரேவதி. பரவாயில்ல விடுங்க ரேவதி, அதான் அவரை தூரத்துல இருந்து பார்த்தாச்சுல்ல, இன்னொரு நாள் பேசிக்கலாம் விடுங்க அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க மைதிலி. இருந்தாலும் ஒரே குழப்பமா இருக்கு, கார்த்தி ஏன் பேரை மாற்றி வச்சிருக்காரு, சரி நேரில் பார்த்து பேசுகிற அன்னைக்கு தெரிஞ்சுக்கலான்னு நினச்சிட்டு போகிறாங்க மைதிலி. பாட்டி உடனே சரி இத்தனை பேர் வந்தாச்சு இன்னும் அபிராமியை காணுமே, ஃபோன் பண்ணி பார்க்கலான்னு சொல்லி அபிராமி அம்மாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. கோயிலுக்குள்ளே வந்ததும் பாட்டியோட ஃபோனை பார்த்தது, அம்மா என்னம்மா நான் இங்கே தான் கோயிலில் தான் இருக்கேங்கிறாங்க. ஆச்சியா கோயிலுக்கு வந்துட்டியா, நான் இவ்வளோ நேரமாக உனக்கு காணுமேன்னு நினச்சிட்டு இருந்தேன், சரிம்மா எங்கே இருக்க அப்படின்னு சொல்லி ஃபோன்லேயே விசாரிக்கிறாங்க. அம்மா இந்த இடத்துல இருக்கிறேன்னு சொல்லவும் அபிராமி அம்மா பாட்டியும் சந்திக்கிறாங்க. பார்த்ததும் அவ்வளவு சந்தோஷப்படுறாங்க. நாச்சியா எவ்வளவு நாள் ஆச்சு உன்னை பார்த்து, அண்ணன் குடும்பமும் உன்னோட குடும்பமும் இந்த கோயிலில் எல்லாரும் சந்தோஷமாக இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்குவீங்கன்னு நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன், நீ மட்டும்தான் வந்தியா, மாப்பிள்ளை வரலையாங்கிறாங்க பாட்டி. இல்லைம்மா வர்ற விஷயம் கார்த்திகை கூட தெரியாதுங்கிறாங்க அபிராமி. ஆமாம்மா கார்த்திக் தெரிஞ்சா வேண்டான்னு தான் சொல்லுவான், என்ன செய்யறது, எல்லாம் இந்த சாமுண்டேஸ்வரி எதையும் புரிஞ்சுக்காம முன்னால் நடந்த விஷயங்களை வச்சுக்கிட்டே இன்னும் கோவத்தோடவே சுற்றிட்டு இருக்கா. அவள் எப்போ தான் திருந்துவாளோ எல்லாத்தையும் புரிஞ்சுக்குவாளோ, அதுதான் என் மனசுக்கு ரொம்ப கவலையாக இருக்கு நாச்சியா. ஏதோ என் பேர் இந்த ஊருக்கு வந்ததுனால இவ்வளவு சில நல்ல விஷயங்கள் எல்லாம் நடந்துட்டு இருக்குது. உன் அண்ணன் ராஜராஜனும் 25 வருஷத்துக்குமா இப்போதான் இந்த ஊர் பக்கமே வந்திருக்கான், அவனால தான் இந்த கும்பாபிஷேகத்தையே நடத்தி வைக்க போகிறோம். இது எல்லாத்துக்கும் காரணம் என் பேரை காட்டி தான். இந்த ரெண்டு குடும்பத்தையும் ஒன்று சேர்த்து வைக்கிறதுக்காக எவ்வளவோ படாத பாடுபட்டு இருக்கா என் பேரை. கிட்டத்தட்ட எல்லாம் ஒன்று சேர்த்து வச்ச மாதிரி தான். இவ்வளவு நாளாக பார்க்காத என் பேத்திங்கெல்லாம் இப்போ என் பேர் வந்ததுக்கப்புறம் எங்கள் மேலே அவ்வளவு பாசமாக இருக்காங்க தெரியுமா நாச்சியா. அதுலேயும் உன் மருமக ரேவதி இருக்கா பாரு, பாட்டி பாட்டி பாட்டின்னு பின்னாடியே அவ்வளவு சந்தோஷமாக சுற்றிட்டு இருப்பா. நாச்சியா இதெல்லாம் நடக்கணும்னு நான் நினச்சி கூட பார்க்கல. 25 வருஷத்துக்கு அப்புறமா இந்த கோயிலை திறப்போம், சிறப்பு பூஜையெல்லாம் என் மகனை வச்சு இந்த கோயில் பூஜைகளை செய்வோன்னெல்லாம் நினச்சே பார்க்கல. இதுலேயும் என் பேரன் தான் ரேவதியை கல்யாணம் பண்ணிக்க போகிறான்னு அதையெல்லாம் நான் எதிர்பார்க்கவே இல்லை நாச்சியா. ரேவதிக்கும் கார்த்தியும் கல்யாணம் பண்ணி வச்சதுக்கப்புறம் எவ்வளோ நல்ல விஷயங்கள் எல்லாம் நடந்திருக்கு. ஆனால் இந்த சாமுண்டீஸ்வரிக்கு மட்டும் உண்மை தெரிஞ்சா மறுபடியும் என்னெல்லாம் நடக்குமோன்னு நினச்சி கொஞ்சம் பயமாக இருக்குது. இருந்தாலும் எல்லாம் நான் பார்த்துக்கிறேன், உண்மைகளை சொல்ல போகிறேன்னு சொல்லிட்டு இருக்கான் கார்த்தி. அப்படி ஏதாவது சொல்லி தப்பு குப்பா நடந்துட்டா என்ன செய்யறதுன்னு தான் எனக்கு அப்படியே மனசுக்குள்ளே பதறிக்கிட்டு இருக்குது நச்சியா. அப்படியாவது சாமுண்டீஸ்வரி எங்கள் மேலே இருக்கிற கோவத்தையெல்லாம் தூக்கி போட்டுட்டு உங்கள் குடும்பமும் அவங்க குடும்பமும் எல்லாம் ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக இருந்தால் எனக்கு எவ்வளவு நல்லா இருக்குன்னு தெரியுமா. இந்த ஊருக்குள்ளேயும் இலக்காரமாக பேசுகிறவங்களோட வாயும் அடைச்சிடலாம், அதுக்கான வாய்ப்பு கிடைக்கலையே, எனக்கு மனசுக்கு கஷ்டமாக இருக்குதுங்கிறாங்க பாட்டி. நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்கம்மா, அதான் கார்த்தி சொல்லிட்டேன்ல, அவன் சொன்னது சொன்ன மாதிரி செய்வான், நீங்கள் கவலையே படாதீங்கிறாங்க நான் அபிராமி. அபிராமி அம்மாவும் பாட்டியும் பேசிட்டு இருக்கிறத கார்த்தி பார்த்துடுறாங்க. 2 பேரும் பேசிட்டு இருக்கிறத பார்த்ததும் கார்த்தி அங்கே நேராக வராங்க. அம்மா நீங்கள் எப்போ வந்தீங்கன்னு கேட்குறாங்க. கார்த்தி நான் தான் ஐயா அம்மாவுக்கு ஃபோன் போட்டு வர சொன்னேங்கிறாங்க பாட்டி. அது இருக்கட்டும் பாட்டி, இப்போ அம்மா வர விஷயத்தை நீங்கள் என்கிட்ட சொல்லியிருக்கணும்லங்கிறாங்க.
என்னப்பா செய்கிறது, சொன்னால் நீ வேண்டான்னு சொல்லுவ, பெத்த மனசு கேட்குமா? அதான் என் பொண்ணும் வந்தால் நல்லாயிருக்கும், இந்த கும்பாபிஷேகத்தில் கலந்துக்கிட்டா இருக்கிற பிரச்சனையெல்லாம் தீரும்னு எனக்குள்ள ஒரு ஆசை, அதான் வந்ததும் எட்டி பார்த்ததும் போகிறேன்னு சொன்னாப்பா. அதான் நான் தான் வர சொன்னேங்கிறாங்க பாட்டி. அம்மா நீங்கள் வந்தது எனக்கு சந்தோஷமாக தான் இருக்குது, ஆனால் நீங்கள் வந்த விஷயம் மட்டும் அத்தைக்கு தெரிஞ்சது கும்பாபிஷேகம் நடக்கிறதுக்கு முன்னாடியே பிரச்சனையை ஆரம்பிச்சிருவாங்க. கும்பாபிஷேகம் நடந்து முடிகிற வரைக்கும் எந்த உண்மையும் அத்தைக்கு தெரியக்கூடாதுன்னு தான் நான் நினச்சிட்டு இருக்கிறேங்கிறாங்க கார்த்தி. அதெல்லாம் எந்த பிரச்சனையும் வராது கார்த்தி, வந்த விஷயமே அவங்களுக்கு தெரியாமல் இருக்கத்தான் நான் கெட்டப்பையே நான் மாற்றிக்கிறேங்கிறாங்க அபிராமி. சரிம்மா, கும்பாபிஷேகம் முடிகிற வரைக்கும் தான் இதெல்லாம், அதுக்கப்புறமா நானே எல்லா உண்மையும் சொல்லிடலான்னு இருக்கேன், அதுக்கப்புறம் யாருக்காகவும் எதுக்காகவும் நம்ம பயப்படவே வேண்டியது இல்லைங்கிறாங்க கார்த்தி. இதை பார்ப்பா, உண்மையே என்னங்கிறத தெரிஞ்சா நிச்சயமா சாமுண்டீஸ்வரி ருத்ர தாண்டவாடிடுவா, அவளோட கோவத்தை பற்றி தான் உனக்கே தெரியுமேங்கிறாங்க பாட்டி. எனக்கும் தெரியும் பாட்டி, எதுவாக இருந்தாலும் பேசிக்கலாம், பார்த்துக்கலாம் விடுங்கங்கிறாங்க கார்த்தி. ரேவதியும் மைதிலையும் அந்த பக்கமாக இருந்து பார்த்து கூப்பிட்டுட்டு வர்றாங்க, பாட்டின்னுக்கிட்டு வர்றாங்க. இதை பார்த்ததும் பாட்டி பார்த்துட்டு ரேவதி வர்றாம்மா அப்படின்னு சொல்லவும் அபிராமி அம்மா சரி கார்த்தி நீங்கள் பார்த்து பேசிட்டு இருங்க, நான் வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அபிராமி அம்மா அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. சிவனாண்டி, முத்துவேல், சந்திரா இவங்க 3 பேரும் போட்ட திட்டப்படி அபிராமி அம்மாவை கடத்தற்கான ஏற்பாடு பண்ணுறாங்க. சந்திரா சிவனாண்டி கிட்ட கேட்குறாங்க, என்னங்க அந்த அபிராமியை தூக்கியாச்சான்னு கேட்குறாங்க. இன்னும் இல்லை, அதுக்கு தானே நம்ம ஆள் அனுப்பியிருக்கோம், ஃபோட்டோவையும் சேர்த்து தானே அனுப்பியிருக்கோம், நிச்சயமாக அந்த அபிராமி கோயில் கும்பாபிஷேகத்துக்கு வர்றதுக்காக வந்துட்டு இருப்பாங்க, எங்கே இருந்தாலும் நம்ம ஆளுங்க பார்த்து தூக்கிடுவாங்க, நீ கவலைப்படாத சந்திரா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க சிவனாண்டி. ரேவதி மைதிலியை கூட்டிகிட்டு வந்து இங்கே கார்த்திகிட்ட அறிமுகப்படுத்தலான்னு வரும்போது இங்கே பாட்டி கார்த்தி இவங்க எல்லாம் பேசிகிட்டு இருக்கிறத பார்த்த மைதிலிக்கு உண்மை தெரிஞ்சிருது. அச்சோ, அப்போ இது கார்த்தி தம்பியை தான், வேறு யாரோன்னு நினைக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது, அவங்க பாட்டியும் அங்கேயே தான் இருக்காங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு புரிஞ்சுக்கிட்ட மைதிலி, சரி இந்த நேரத்தில் நம்ம போனால் சரியாக இருக்காது, இருக்கட்டும் பரவாயில்ல, நான் மறுபடியும் ஒரு நாள் உங்கள் வீட்டுக்காரரை பார்த்துக்கிறேன், நான் இன்னும் சாமி கும்பிடவே இல்லை, போய் சாமி கும்பிட்டு வந்துட்டுமாங்கிறாங்க. பக்கத்தில் தானே இருக்காரு, நம்ம போய் பேசிட்டு வரலாமே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே கார்த்திக்கு ஒரு ஃபோன் வந்ததும் அவர் வேற ஒரு இடத்துக்கு போய் பேசிட்டு இருக்காங்க. இதை பார்த்தா மைதிலி, அவரே ரொம்ப பிஸியாக இருக்கார் போல இருக்கு, வேண்டாம் விடுங்க, டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லவும் சரிங்க நீங்கள் சாமி கும்பிட்டு வாங்க, நம்ம 2 பேரும் ஆறாமரை உட்காந்து பேசிட்டு இருக்கலாங்கிறாங்க. மைதிலிக்கும் சாமி கும்பிட்டு வந்து ரேவதி கிட்ட கேட்குறாங்க, ஆமா ரேவதி உங்கள் கல்யாணம் எப்போ நடந்ததுங்கிறாங்க. நடந்த கல்யாணத்தை பற்றி சொல்லிக்கிட்டு இருக்காங்க ரேவதி. நானும் மகேஷும் விரும்பணும், அவரை தான் நான் கல்யாணம் பண்ணிக்கிறதாவும் இருந்தா, கார்த்தி தான் வந்து ஜாதக ஒத்துமையை பார்த்துட்டு எங்களுக்கு கல்யாண ஏற்பாடுகளும் செஞ்சாரு, அதுக்கப்புறம் அவன் ஒரு அயோக்கியன்னு தெரிஞ்சதும் எங்கள் அம்மா அவனை கல்யாணம் பண்ணிக்க கூடாதுன்னு ராஜாவை தான் அவசரப்பட்டு என் கழுத்தில் தாலி கட்ட சொன்னார். ஆனால் ராஜா எங்கள் வீட்டில் டிரைவராக இருந்தாருன்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதும் மைதிலினால நம்பவே முடியல, என்னதும் உங்கள் வீட்டில் டிரைவராக இருந்தாரா அப்படின்னு கேட்கவும் ஆமாங்கிறாங்க ரேவதி. அம்மாவுக்கு அவர் ரொம்ப பிடிச்சிருந்தது, அவரோட தரம், தன்மை, பெருந்தன்மை, நடந்துக்கிற முறை, பேசுகிற விதம், இது எல்லாமே எங்கள் குடும்பத்தில் எல்லாத்துக்கும் பிடிச்சிருந்தது. இன்னை வரைக்கும் எங்கள் குடும்பத்துக்கு ஒரு நல்ல காவலாகவும் இருக்காரு, சொல்லப்போனால் இவர் மாதிரி ஒரு நல்ல மனுஷனை பார்க்கவே முடியாதுன்னு கூட சொல்லலாங்கிறாங்க ரேவதி. அந்த அளவுக்கு கார்த்தியை புகழ்ந்துக்கிட்டே போகும்போது மைதிலிக்கு உண்மை தெரிஞ்சிருது, அவர் ஒரு நல்லவருங்கிறது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். ஆனால் உங்கள் வீட்டில் வந்து டிரைவர் வேலை பார்த்து உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த கல்யாண வாழ்க்கையிலையும் இன்னும் இவ்வளவு நாளாக நீங்கள் 2 பேரும் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லைன்னு வேற சொல்கிறீங்க, எப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்காமலே இருந்துட்டீங்களான்னு கேட்குறாங்க மைதிலி. ஆமாங்க, கல்யாணம் முடிச்சதும் கொஞ்ச நாள் எனக்கு அவர் மேலே ரொம்பவே வெறுப்பு, நான் ஏன் என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னு காரணத்தை கேட்கும்போது அவர் சொன்னது குடும்பம், மானம், மரியாதை, கௌரவத்தை காப்பாத்துறதுக்காக எங்கள் அம்மா சொன்ன காரணத்தினால என் கழுத்தில் தாலி கட்டினதான் சொன்னாங்க, அது மட்டும் இல்லை என்னோட வாழ்க்கையை காப்பாற்றி கொடுத்துருக்காரு, அம்மாவோட பிடிவாதத்தால் இந்த வாழ்க்கை எனக்கு அமைஞ்சது, எனக்கு இந்த வாழ்க்கையில் இஷ்டமே இல்லைன்னு சொல்லிட்டு நான் இங்கே இருக்கிற யாரையுமே பார்க்கக்கூடாதுங்கிற ஒரு முடிவில் தான் நான் இங்கேருந்து ஆஸ்திரேலியா போகிறதுக்கான ஏற்பாடு செஞ்சேன், என்னோட ஃப்ரெண்டு மூலமாக அங்கேயே நான் வேலை பார்க்க போகிறதாவும் 5 வருஷம் அங்கேயே இருந்துக்கிற மாதிரியும் நான் சொல்லியிருந்தேன். என்னோட அபிப்பிராயத்தை கேட்டும் கூட இந்த ராஜா எனக்காக எவ்வளவோ ஹெல்ப் பண்ணார், என்னோட விருப்பத்துக்கு சப்போர்ட் பண்ணார், ஏர்போர்ட்டில் என்ன ஆஸ்திரேலியா போகிறதுக்கு அனுப்பி வைக்க வந்தார், அனுப்பி வச்சுட்டு இவர் வீடு திரும்புறதுக்குள்ளேயே நாங்கள் கீழே வந்ததும் எனக்கு கை அடிபட்டுருச்சு, இப்படியே ஏர்போர்ட்டில் என்னை ஏற விட மாட்டேன்ட்டாங்க, அதுக்கப்புறம் நான் திரும்பவும் ஊருக்கே வரும்படி ஆகிப்போச்சுங்கிறாங்க ரேவதி. நடந்த விஷயங்கள் அத்தனையும் கேள்விப்பட்டதுக்கு அப்புறமா மைதிலி, கார்த்தி தம்பியோட வாழ்க்கை இப்படி தான் 2வது வாழ்க்கை அமைஞ்சிருக்கா, ஆனால் இந்த விஷயம் இன்னும் அபிராமி அம்மாவுக்கு தெரியுமா தெரியாதா, என்னது சரி மற்றவங்களை விட்டு தள்ளலாம், கார்த்திக் தம்பியாவது 2வது கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு அத்தைக்கிட்டயோ இல்லை என்கிட்டயோ சொல்லியிருக்கலாம், இது வரைக்கும் யாருக்கிட்டையுமே சொல்லாமல் இருப்பார் போல இருக்கு, இதுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்குன்னு நினைக்கிறாங்க மைதிலி. அப்போ ஜானகி அம்மா ஃபோன் பண்ணி கேட்குறாங்க, என்ன மைதிலி கோயிலுக்கு போயிட்டியாங்கிறாங்க. அத்தை கோயில் அட்ரஸ் எல்லாம் எனக்கு தெரிஞ்சிருச்சு, நானும் கோயிலுக்கு வந்துட்டு ரேவதியை பார்த்துட்டேங்கிறாங்க. அப்படியா, ரொம்ப சந்தோஷம், கோயில் அட்ரஸ் தெரியாமல் நீ எங்கே சிரமப்படுவியோன்னு நினச்சாங்க மைதிலி.
ரேவதி ரொம்ப தங்கமான பொண்ணு. சரிம்மா, நீ இருந்து கும்பாபிஷேகத்தை பார்த்துட்டு அப்புறமா வாங்குறாங்க ஜானகி. அத்தை, நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணுங்கிறாங்க. என்ன மைதிலி, எதுவாக இருந்தாலும் நீ வந்து சொன்னால் போதுங்கிறாங்க. இல்லை அத்தை, அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம், நீங்கள் நேரில் பார்க்க வேண்டிய விஷயம். நீங்கள் கண்டிப்பாக நீங்களும் கோயிலுக்கு வந்து தான் ஆகணுங்கிறாங்க. ரேவதி, நானும் அவ்வளோ தூரம் கோயிலுக்கு போயிட்டு வந்து உடம்பெல்லாம் அலுப்பாக இருக்குது, டயர்டாக இருக்குது ரேவதி. முடிஞ்சா நான் காலையில் வரேனுங்கிறாங்க. கண்டிப்பாக நீங்கள் காலையில் நேரமே வந்துருங்கன்னு சொல்கிறாங்க மைதிலி. ஜானகி அம்மாவும் சரிம்மா, நான் காலையில் கும்பாபிஷேகத்துக்கு வந்துடுறேன்னு இருக்காங்க. அபிராமி அம்மா மாறுவேஷத்தில் வந்து நிற்கிறாங்க. அங்கே கூட்டமாக நிற்கிறதுனால சந்திரா, சிவனாண்டி, முத்துவேல் இவங்களும் அவங்கள தேடிக்கிட்டு இருக்கிறாங்க. பாட்டிக்கிட்ட வந்து அபிராமி அம்மாவா வந்து பேசுகிறாங்க. நாச்சியா வந்துட்டியா? அப்பாடா, நீ தான் என் பொண்ணுன்னு இங்கே சாமடீஸ்வரியே வந்தாலும் கண்டுபிடிக்க முடியாது. அந்த அளவுக்கு முகபாவனையெல்லாம் மாறி இருக்கு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் உங்கள் அண்ணன் வந்துடுவார். கும்பாபிஷேகமும் நடக்கட்டும். அதுக்கப்புறமா சாமுண்டீஸ்வரி கிட்ட தான் நம்ம காட்டி எல்லா உண்மையும் சொல்கிறேன்னு சொல்லியிருக்காங்கல்ல. முருகன் தான் எல்லாம் நல்லபடியாக நடத்தி கொடுக்கணும்னு வேண்டிக்கிறாங்க பாட்டி. அம்மா, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. கும்பாபிஷேகம் முடிகிற வரைக்கும் எந்த உண்மையும் நம்ம அன்னைக்கு தெரியாது. கார்த்தி சொன்ன மாதிரியே 2 குடும்பத்தையும் ஒன்று சேர்த்து வைக்கத்தான் போகிறான். திரும்பவும் நம்ம குடும்பம் சேரத்தான் போகுது. நீங்கள் வேணா பாருங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதைத்தான் நாச்சியா நானும் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். சரிம்மா, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கும்பாபிஷேகம் நடக்க போகுது. அண்ணனும் அண்ணியும் வந்துடுவாங்கம்மா. அந்த சிறப்பு பூஜைகளெல்லாம் நடக்கும்போது நீயும் பக்கத்தில் இருங்கிறாங்க. சரிங்கிறாங்க. நான் ராஜராஜன் வந்ததும் கலசத்தை எடுத்து வைக்கிறாங்க. பூஜையை ஆரம்பிக்கிறாங்க. அவங்க பேரனையும் வர சொல்லுங்கன்னு ஐயர் கூப்பிடும்போது அங்கே இளையராஜா வந்து நிற்கிறாங்க. சாமுண்டீஸ்வரி வந்ததும் ஐயர்கிட்ட சொல்கிறாங்க, இதை பாருங்க, ஆரம்பத்திலிருந்து என் மாப்பிள்ளை தான் இந்த விசேஷத்தை கைதொட்டு கொடுத்துருக்காரு. அதனால என் மாப்பிள்ளையும் என் வீட்டுக்காரருமே இந்த கலசத்தை எடுத்து வைக்கட்டுங்கிறாங்க. அம்மா, நீங்கள் என்னம்மா சொல்கிறீங்கன்னு ஊருக்காரங்க பாட்டிக்கிட்ட கேட்குறாங்க. அதனால என்ன, என் மருமக சாமுண்டீஸ்வரி என்ன ஆசைப்படுறாளோ, எப்படி விருப்பப்படுறாளோ அது மாதிரியே நடக்கட்டும். என் வீட்டுக்காரரோட வாரிசு என் மக ராஜராஜன். என் பேத்தியை கட்டிக்கிட்ட என் பேரனும் என் குடும்ப வாரிசு தான். என் மகனும் பேரனும் உட்காந்து இந்த கும்பாபிஷேக சிறப்பு பூஜைகளை நடத்துறதுல ரொம்ப ரொம்ப திருப்தியா இருக்கு. அதன்படியே நடக்கட்டுங்கிறாங்க பாட்டி. கோயில் கும்பாபிஷேக ஏற்பாடுகள் எல்லாம் சிறப்பா நடந்துட்டு இருக்கு. அங்க சாமுண்டீஸ்வரியும் வந்து நின்றுட்டு இருக்காங்க. சந்திரா மட்டும், சிவனாண்டி இன்னும் எந்த பதிலுமே சொல்லலையே அப்படின்னு சிவனாண்டிக்கு போன் பண்ணி கேட்குறாங்க. சிவனாண்டி, என்ன சந்திரா, ஆளுங்களை அனுப்பியிருக்கேன், கண்டிப்பா அபிராமியை தூக்கிடுவாங்க பாருங்கிறாங்க. கோவத்தில் இருக்காங்க. சந்திரா, என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? இன்னும் கொஞ்ச நேரத்துல கும்பாபிஷேகமே முடிய போகுது. இதுக்கப்புறம் அவளை தூக்குனா என்ன, தூக்கல என்ன? நீங்க சொன்ன ஆளுகள்லாம் நம்ம சொன்ன வேலையை கரெக்டா செய்யல போல இருக்குங்கிறாங்க. சந்திரா வந்து சந்திரா கிட்ட ஒரு ஐடியா கொடுக்குறாங்க. அந்த அபிராமி இப்போதைக்கு நம்ம கைக்கு கிடைக்கல, அதனால இந்த கிளவியை போட்டு தள்ளிட்டேன்னுங்கிறாங்க. இதனால நம்மளுக்கு என்ன பிரயோஜனம்னு சந்திரா கேட்குறாங்க. பாட்டி துடிச்சானா பேரனோட ரத்தம் துடிக்கும்ல. இந்த கிளவியோட மக அபிராமியும் எங்க இருந்தாலும் பாச துடிப்புல ஓடி வந்து முன்னாடி நிப்பல்லங்கிறாங்க முத்துவேலு. ஆமா சித்தப்பா, கரெக்டா ஐடியா கொடுத்தீங்கன்னு சொல்றாங்க சிவனாண்டி. இவங்க 3 பேரும் சேர்ந்து போட்ட திட்டத்தை ஏட்டையும் அந்த பக்கமா நின்று காதுல கேட்டுக்கிறாங்க. ஏற்பட்ட நல்ல குடும்பத்துக்கு அந்நாள்ல இருந்து இந்நாள் வரைக்கும் எவ்வளவு பெரிய துரோகத்தை பண்ணிட்டு இருக்காங்க. 25 வருஷமா இவ்வளவு பகையை வளர்த்தது மட்டும் இல்லாம இன்னமும் இந்த குடும்பத்துக்கு கெடுதல் நினைக்கிறாங்களே. இவங்களை இப்படியே விடக்கூடாதுன்னு நினைச்ச ஏட்டையா இவங்க போடுற திட்டத்தை எல்லாம் எல்லாத்துக்கிட்டையும் சொல்லணும்னு நினைச்ச ஏட்டையா யோசிக்கிறாரு. தம்பி தான் இந்த குடும்ப வாரிசு, இவர்கிட்டயே எல்லா உண்மையும் சொல்லிடலான்னு காதும் வச்ச மாதிரி சொல்றாங்க. அடுத்தது காட்டி சிவனாண்டிக்கு முத்து வேலையும் சூரசம்காரம் பண்றாங்க. இன்னும் என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு நாளை பார்க்கலாம்.